இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல அவங்க அழைக்கப்பட்டாங்க, ரொம்ப கிருபைகளை கொடுத்தாங்க, எத்தனையோ காரியங்களை செய்தாங்க. ஆனா நீங்க விசேஷித்த ஒரு ஆளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பவுல் ஆண்டவர் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு சொல்லுவேன்னு சொல்லி அந்த ஆள் ஊழியமே பாடாதாங்க இருந்துச்சு. ஆனா அந்த ஆளு தான் பாருங்க, அவரை பற்றி சீஃப் பாஸ்டர், அந்த தலைமை போதகர் பேதுரு இருக்காரு, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 சீக்கிரம் வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட, அப்போ அவருக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க? ஞானம் இருந்துச்சு. இவங்க எல்லாரை காட்டிலும் இந்த பவுலை என்னவா மாத்தினார்னு கேட்டீங்கன்னா ஞானம் உள்ளவனாக மாற்றினார். ஒரு பெரிய ஞானத்தை அந்த ஆள் சுதந்திரிச்சாரு. அந்த ஆளுக்கு பவுலுக்கு உள்ள ஞானம் யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா பேதுருக்கு இல்லை. அவர் சொல்றாரு, அவருக்கு அருளப்பட்ட ஞானத்தை என்னாலேயே விளைவிக்க முடியல, என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அது மாத்திரம் இல்லைங்க, அந்த ஒரு மனுஷன் தாங்க தன்னுடைய வேதத்தில் எழுதி வச்சாரு, நல்ல போராட்டத்தை நான் போடினேன், ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். வாழ்க்கையெல்லாம் என்னவா தான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதமா இல்லை, வாழ்க்கையெல்லாம் போராட்டமா தான் இருந்துச்சு. என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாத போராட்டம் தான் என் வாழ்க்கையே போராட்ட களமா இருந்துச்சு. ஜெபத்தில் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. நமக்கு வைக்கப்பட்டு நம்ம என்ன பிரசங்கம் பண்றோம் தெரியுமா? கர்த்தரை நம்புங்க, நமக்காக நீதியின் கிரீடம் நமக்கு. எத்தனை பேர் தைரியமா கண்ணம் மூடுவோம் சொல்லும் போது எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. பேதுரு கூட எழுதலைங்க, அத அப்போஸ்தலர்கள் யாருமே எழுதலைங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாத, 10 நாள் உபத்திரப்படுவ, மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் தருவேன்னு சபைக்கு சொன்னாரு. நீ உண்மையாயிரு உனக்கு தருவேன். சபைக்கு பிரசங்கம் பண்ணும் போது நீ உண்மையாயிரு உனக்கு தருவேன். ஆனா இந்த மனுஷன் நான் உண்மையா இருந்தேன்னு சொல்லல, போராடுனங்க, வாழ்க்கையே போராட்டமா இருந்துச்சு. ஆனா எனக்கு கண்ண ஒரு நம்பிக்கையோட கண்ணை மூடுறேன். இது முதல் நாளைக்கு என்னுடைய ஃபியூனரல், என் வாழ்க்கையை நான் முடிக்கிறேன். என் வாழ்க்கை வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதமா இருந்தேனே தவிர, அவர் சொன்னாரு, நான் தேவனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம், இந்த தேகத்தை விட்டு ஆண்டவரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியம், ஆனா நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன் உயிரோடு விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற காரியம் நான் சொல்லுவேன், சரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உயிரை வச்சிருந்தேன்னா மற்றவங்களுக்காக வச்சிரும். இருக்கிற காலம் எல்லாம் எதுக்கா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மற்றவனுக்கு உபத்திரம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. கடைசி வரைக்கும் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்தா மற்றவர்களுக்கு. பவுல் கேட்டா பாருங்க, ஜெபம் பண்ணார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 22ஆம் வசனத்திலே, சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனால் என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்று நான் அறியேன். ஏனெனில் நான் இவ்விரண்டினால் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எனக்கு எப்படி இருக்கும்? நன்மையா இருக்கும். நான் ஆண்டவரோட போயிட்டானே எனக்கு ரொம்ப நன்மை. இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவரோட போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். ஆண்டவர்ல ரொம்ப ஆசையா இருக்கேன். ஆண்டவரை எப்போ நம்மளாம் ஜெபம் பண்றோம் பாருங்க, என்னத்தை கண்டோம் சீக்கிரமா எடுத்துக்கணும், எடுக்கவே மாட்டேன்றாரு.
நாம இந்த இதுக்கே நம்ம எடுக்க மாட்டோம் வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் செத்துட்டா பரவாயில்ல, எடுத்துட்டா பரவாயில்ல. ஆனா அவர் ஏன் உலகத்துல வாழ்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது யாருக்கு அவசியம்? எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா செத்தா நன்மையா இருக்கும், ஆனா இருந்தா உனக்கு அவசியமா இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அப்ப நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், உண்மையா கிறிஸ்தவ வாழ்க்கை இதாங்க. நம்ம ரெடி ஆயிட்டோங்க, நம்ம கத்துட்டப்போ ரெடி ஆயிட்டோம். ஆனா கஷ்டங்கள் ஒருவேளை நமக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம செத்துட்டா நமக்கு நன்மையா இருக்கும்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் உன்னை ஏன் வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உன்னை பரலோகத்துக்கு நீ ஆயத்தமாயிட்ட, உன் வாழ்க்கையில குறைவில்லை, நீ நிறைவாயிட்ட, உன் வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை நிறைவாயிட்ட. ஆனா உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, மற்றவங்களுக்கு நன்மையா இருக்கு. பவுலே உன்னை ஏன் ஆண்டு உலகத்துல வச்சிருக்காரு? கர்த்தர் நமக்கு ஆயுசு நீண்ட நாள் தரணுங்க. எதுக்குன்னா வீட்டை கட்டிருக்கோம், எதுக்குன்னா நம்ம ஏதோ இன்னும் வாழ்க்கை நல்லா தின்னுட்டு இன்னும் 10 வருஷம் உட்காந்து நல்லா இதே திங்க போறோம், வேற ஒன்றும் திங்க போறது இல்லை, தின்னதே திங்க போறோம். வேணா பருப்பு சாம்பார் போய் இப்போ வேற என்ன நல்ல நல்ல ஆசீர்வாதம் வந்தா, முன்னால தண்ணி குடிச்சேன், நான் பருப்பு ரசம் குடிச்சேன், இப்போ நல்ல கறியும் கோழியும் தின்ற சாப்பாடு தாங்க வித்தியாசமா இருக்கும், வேற என்ன டிஃபரெண்ட்? அதுக்கு இல்லைங்க அந்த உலகத்துல வைக்கிறது. உலகத்துல இருக்கிற நாளெல்லாம் நீ 4 பேருக்கு நன்மையா இருக்கிறியா? 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கியா? அதாங்க அவர் சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிற காலம் என் குடும்பத்துக்கு நன்மையா இருக்கும், 4 பேருக்கு நன்மையா இருப்பேன், இல்ல 4 பேருக்கு உபத்திரமா இருப்பேனா? வேதம் சொல்லுவது, ஒருத்தன் ராஜாக்கள்லாம் நிறைய பேரு விரும்புவார் இல்லாமல் செத்தான். அவன் சாவும் போது அவனை எவனுமே விரும்பலங்க. செத்தா சீக்கிரம் சாவிட்டுறா, அவன் இருக்கிறத விட சாவுறது நல்லது. இல்ல இல்ல, கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றணுங்க. நான் இருக்கிற காலம் எனக்கு இல்லை, நமக்காக வாழ்ந்த ஒரு காலம் இருக்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்காக வாழ்ந்தது, எனக்காக தேடினது, எனக்காக பிரயாசப்பட்டது, எனக்காக உழைச்சது, எனக்காக சேர்த்தது, எல்லாமே எனக்காக ஒரு காலம் இருந்துச்சுங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். எனக்காக இல்லை, மற்றவர்களுக்காக, மற்றவங்க நன்மைக்காக. அந்த வாழ்க்கையை கர்த்தர் எப்படி கொண்டு வராருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் துன்பத்தை அனுபவித்து அதன் மூலமாக நாம் தேவனை நோக்கி தேடும் பொழுது, கர்த்தர் நான் சொல்லுவேன், நல்ல தேசம் அல்ல பாலும் தேனும் உள்ள தேசம் தந்து விசாலமான இடத்திலே கொடுத்து, கர்த்தர் நான் மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக்கு. எல்லார் கண்களை மூடும். ஆண்டவரே, நீர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே நீர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டீர். அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினேன். இங்க கூடி வந்திருக்க உங்களையும் அன்பாக நான் கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிங்க. ஒரு காலம் ஆண்டவர் நமக்காக வாழ வைக்கிறார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் நம்மை தம் பக்கம் இழுக்கிறார். ஆனால் நெடுகவே இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டு கோலோடு போனேன், 2 பரிவாரம் வந்துச்சு சொல்லிக்கிட்டே இல்லை. நீ ஆசீர்வாதமாய் மற்றவங்களுக்கு மாறணும், கொடுக்கிறவனா மாறணும், நன்மை செய்கிறவனா மாறணும். நீ ஆண்டவருக்கு ஒரு நன்மை செய்கிறவனாக நீ மாறணும். அதுதான் தேவனுடைய திட்டம். தனக்கு உயர் வருவதாக யோசேப்பு நினைச்சாரு. கர்த்தர் என்ன உயர்த்த போறாரு, எல்லாரும் என்ன வந்து வணங்க போறாங்க, எல்லாரும் என்ன கும்பிட போறாங்க, எல்லாரும் எனக்கு அடிமையாக போறாங்க, எல்லாரும் எனக்கு கீழே வரப்போ நான் உயர போறேன் அப்படின்னு நினைச்சுதான் தன்னை வர்ற உயர்வுல ரொம்ப கர்வம் கொண்டு அவர் என்னமோ எனக்கு உயர் வரப்போகுதுன்னு காத்தாரு. ஆனா அவருக்கு உயர்வு வரல, அவருக்கு
பாடு வந்துச்சு. அந்த பாடு அவரை என்னவா மாத்திச்சுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு உயர்வு வரும்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்ப ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு உயர்வு இல்லை, ஆண்டவர் என்ன உயர்த்துறதுக்கு இல்லை, என் குடும்பத்தை அரவணைக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா மாறுறதுக்கு, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அல்ல, என் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறணும். இவர் நினைச்சாரு எல்லாரும் என்ன வணங்க போறாங்க, எல்லாரும் எனக்கு கீழே நான் பெரிய எஜமானா மாற போறேன் அப்படின்னு நினைச்சாரு. அவர் தரிசனம் அதான் நினைச்சாரு. ஜோசப், உன் தரிசனம் ராங். நீ எதுக்கு ஆண்டவனை உயர்த்த போறாருன்னா, நீ பெரிய அதிகாரி ஆகி நீ உயர்ந்த நிலைமையில போய் சாவணுங்கிறதுக்கு இல்ல. உன்னை உயர்த்துறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படுகிற பஞ்சத்துல வாடுற உன் குடும்பத்துக்கு நீ நன்மை செய்யணுப்பா, அவங்கள ஆதரிக்கணுப்பா, அவங்களுக்கு நீ ஆசீர்வாதம் மாறணும்ப்பா. ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறாத வரைக்கும் தேவ திட்டத்திலே இல்லை, தேவ சித்தத்திலே இல்லை. எல்லாமே எனக்கு எனக்குன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேன். ஒரு சாட்சி சொல்லலாம், நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நீங்க ஒன் சைடு தான். மற்றவங்களுக்கு நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கீங்க. என்னை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. பட்ட பாடுகளாலே நீர் கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு நீர் பிரதான ஆசாரியனாக நீர் ஆனீர் என்பதாக நாமம் தரிக்கப்பட்டீர் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எங்களுக்காக வாழுகிறவர்களாக அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிற பிரதான ஆசாரியர்களாக நாங்கள் வாழுவதற்கு எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதா.